இந்த வீடியோவில் நம்ம டேலி ஷார்ட்கட்ஸோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் நான் பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேலி சாஃப்ட்வேர் ப்ளஸ் சப்போர்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃப்ரீ கன்சல்டேஷனை அவைல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ரிப்போர்ட்குள்ளே இருக்கீங்க, அங்கே ஒரு டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணணுன்னா ஸ்பேஸ்பார் கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அதே எல்லா டிரான்சாக்ஷனையும் செலக்ட் பண்ணணுன்னா CTRL+Spacebarன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷனும் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. SHFT+UPARROW DOWNARROWன்னு கொடுத்தீங்கன்னா எந்த வவுச்சரை வேணாலும் நீங்கள் செலக்ட் இல்லைனா டீசெலக்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு ரிப்போர்ட்குள்ளே நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு தேவையான டிரான்சாக்ஷனை தேடணுன்னா அப்ளை ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். CTRL+Fன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஃபில்டர் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இதில் லுக் ஃபார் பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தேட போகிறீங்கன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். வவுச்சர் நம்பரோ டேட்டோ இல்லை ஸ்டாக் ஐட்டம் எல்லாம் லெஜர் நேம் வச்சு தேடிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தேடணும்னு நினச்சிங்கன்னா அட்வான்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வவுச்சருக்குள்ளே நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தேட போகிறீங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கணும். நான் லெஜர் நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இந்த லெஜர் நேம் உள்ள வவுச்சர் உங்களுக்கு வேணுமா இல்லை இல்லாத வவுச்சர்ஸ் எல்லாமே வேணுமான்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் லெஜரோட நேமை டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு பிரியா நேமில் உள்ள எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஒரு ரிப்போர்ட்லேருந்து சில டிரான்சாக்ஷன் மட்டும் ஹைட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா CTRL+R கொடுத்து ஹைட் பண்ணிக்கலாம். அதே உங்களுக்கு அன்ஹைட் பண்ணணுன்னா CTRL+Uன்னு கொடுத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸை அன்ஹைட் பண்ணிக்கலாம். நான் ஹைட் பண்ணிவிட்டு சில டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணுன்னா CTRL+R கொடுத்து ஹைட் பண்ணிவிட்டு CTRL+Space கொடுத்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஹிடன் தவிர எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒரு ரிப்போர்ட் பார்த்துட்ருக்கும் போது இங்கேருந்தே உங்களுக்கு ஒரு வவுச்சர் க்ரியேட் பண்ணணுன்னா Alt+A கொடுத்தீங்கன்னா வவுச்சர் க்ரியேஷன் ஸ்க்ரீன் உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் எந்த வவுச்சர் வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு ரிப்போர்ட் பார்க்கும்போது வெளியிலேருந்தே அந்த டிரான்சாக்ஷனோட டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா Shift+Enter கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர், ப்ராடக்ட் வேல்யூ எவ்வளோ, CGST எவ்வளோ, SGST எவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு வெளியிலேருந்தே நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஒரு வவுச்சர் போடும்போது கொஞ்சம் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா CTRL+I கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு வவுச்சர் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகும். எக்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், டிஸ்பேச் டீட்டெயில்ஸ், ஆர்டர் டீட்டெயில்ஸ். நீங்கள் மல்டிபிள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த வவுச்சருக்கு எந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இவே பில் போட போகிறீங்கன்னா அதோட டிஃபால்ட் இல்லைனா ஆல் டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு லெட்ஜரோட டீட்டெயில்ஸ் வேணும்னா லெட்ஜருன்னு கொடுத்துட்டு எந்த லெட்ஜரோட டீட்டெயில் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்கன்னா லெட்ஜர் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்டாக் ஐட்டமோட டீட்டெயில் பார்க்கணுன்னா ஸ்டாக் ஐட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஸ்டாக் ஐட்டமுக்கு வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாம். மாஸ்டர் க்ரியேஷன் ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் மோர் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். லெட்ஜருன்னு கொடுத்துட்டு CTRL+I கொடுத்தேன்னா இப்போ நான் எந்த அண்டர் வச்சுருக்கேனோ அதுக்கு அக்கார்டிங்காக அதோட டீட்டெயில்ஸ் காட்டும். இப்போ நான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்தேன்னா அதுக்கு ரிலேட்டடான எல்லா மோர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டேலியோட ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கீங்க, அதிலேருந்து வெளியே வரணும்னா CTRL+Q கொடுத்து வெளியே வந்துக்கலாம். தென் உங்களுக்கு வவுச்சர் போடும்போது அந்த வவுச்சரை நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Alt+D கொடுத்து அந்த வவுச்சரை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வவுச்சரை நான் கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Alt+X கொடுத்து அந்த வவுச்சரை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸ் அண்ட் டியூட்டோரியல்ஸ்க்காக நம்ம டெக்ஸாஃப்ட் சொல்யூஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.